சாப்பிட்டாலும் உடம்பு அப்படியே உள்ளி குச்சி மாதிரி இருக்கான், காற்றடிச்சா பறந்து விடும் இருக்க நிறைய பேரண்ட்ஸுக்கு வருத்தம் இருக்குது. குண்டாக இருந்தாலும் கஷ்டம், ஒல்லியாக இருந்தாலும் கஷ்டம். முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் பவுடர் பண்ணி சப்பாத்தி மாவில் கலந்து பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு கொடுத்துருது, இல்லை பூரி மாவில் பிசைஞ்சு போட்டு கொடுத்துருது. அதெல்லாம் உடம்பு வெயிட் போட வைக்கும். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அத்திப்பழம், சாரப்பருப்பு, நல்ல ப்ரோட்டீன் லட்டு. இது நம்ம பிடிச்சி கொடுத்துருவோம் தினைக்கும் ஒரு லட்டு. இந்த போன்விட்டா, ஹார்லிக்ஸு, அது இதெல்லாம் வேணாம். காலேஜ் போற பெண்களே வந்து ரொம்ப வாலும் தோலுமா இருப்பாங்க. சோ அவங்களும் இதெல்லாம் பயன்படுத்தலாமா? தாராளமா அவங்க இதெல்லாம் சாப்பிடலாமே. சப்பாத்தியில் போட்டு கழிச்சு சப்பாத்தி எடுத்துன்னு போகலாமே. கேழ்வரகு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு அதில் உப்பு மோரும் கலந்து விட்டு குடிப்பாங்க. அது வந்து உடல் பருமனை கூட்டுமா? கூட்டாது. கருவேப்பிலை யாராலும் சாப்பாட்டை சேர்த்துக்கிறாங்களா, பொறுக்கி வைக்கிறாங்க. இப்போல்லாம் என்னாச்சு தெரியுமா, மருந்து தான் உணவாக இருக்குது. இப்போ எல்லார் வீட்லையும் ஜுவல் பாக்ஸ் இருக்கிறது இல்லை, எல்லார் வீட்லையும் மாத்திரை டாப்பாக இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைலாம் எடுத்து வச்சுட்டியா? இதுதான் முதல் கேள்வி. இப்போ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நங்கநல்லூர் பத்மா மாமி. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னா, உடல் எடை வந்து கூடுறதுக்கு, என்னடா இது எல்லாரும் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கான டிப்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஒரு காயினுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி அதர் சைட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா கூடணும் அப்படின்னு நினைப்பாங்க. கூடணும்னா குண்டாகிறதுக்கு சொல்லலை, சில பேருக்கு வந்து புசு புசுன்னு இருக்கணும், இல்லை கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் ஆசைப்படுறது உண்டு. ஸோ அதுக்கான சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் மாமி. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் நங்கநல்லூர் பத்மா பாட்டி பேசுகிறேன். உடம்பு என் குழந்தை என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு அப்படியே உள்ளி குச்சி மாதிரி இருக்கான், காற்றடிச்சா பறந்து விடும் இருக்க நிறைய பேரண்ட்ஸுக்கு வருத்தம் இருக்குது. குண்டாக இருந்தாலும் கஷ்டம், ஒல்லியாக இருந்தாலும் கஷ்டம். அதனால் எந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படி நம்ம இப்போ ஒரு ஒல்லியாக ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்லேயே ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க. ஒரே சாப்பாடு தான் போடுவோம் நம்ம அம்மா. ஆனால் ஒரு குழந்தை வந்து என்ன சாப்பிடும் குண்டாகும், இன்னொன்று அண்ணனா இது தம்பியா, அவனை பார்த்தா தம்பி மாதிரி இருக்கான், இவனை பார்த்தா அண்ணா மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க. எங்கள் வீட்லேயே நானே அப்படி தான், என் தம்பியெல்லாம் எனக்கு அண்ணா மாதிரி இருப்பான். எங்கள் அம்மா தான் எல்லாரையும் வளர்த்தாங்க. நீங்கள் நல்லா கரெக்ட் உடம்பு மாமி. ஆமாம், காரணம் என்னன்னா நான் ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். சூப்பர். பாக்கி பேர்லாம் அந்த மனசு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றதால தான் அது. இப்போ ஒல்லியாக இருக்கிற குழந்தை இப்போ என்ன பண்ணலாம், இப்போ தினம் ஒரு 2-4 பாதாம் பருப்பு சாப்பிட வைக்கலாம். குழந்தை பாதாம் பருப்பு பிடிக்காது, திங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதை பவுடர் பண்ணி பாலில் கலக்கி கொடுத்துடலாம். குடிச்சிடும், பால் கொடுக்கும்போது குடிச்சிடலாம். அப்படி அதாவது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னு தெரியக்கூடாது. டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்ச குழந்தைங்களாம் புத்திசாலி குழந்தைகள்லாம் என்னமோ இல்லை டேஸ்ட் மாறுறதே அப்படின்னு சொல்கிறது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் பவுடர் பண்ணி சப்பாத்தி மாவில் கலந்து பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு கொடுத்துருது, இல்லை பூரி மாவில் பிசைஞ்சு போட்டு கொடுத்துருது. அதெல்லாம் உடம்பு வெயிட் போட வைக்கும். நல்லா கொலஸ்ட்ரால் சேர்ந்துருப்பாங்க. குழந்தைகள் தானே, வளர்கிற குழந்தைகளுக்கு தானே இப்போ நான் சொல்கிறேன், அதனால் பரவாயில்ல. அது மாதிரி அப்புறம் ப்ரோட்டீன் இருக்காது. ப்ரோட்டீன் இருந்தால் குழந்தை பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக உடச்சிடுறது. நல்லா பொடியாக இல்லை மிக்சியில் போட்டு சுற்றுலாம். அதில் நல்லா கருப்பட்டி பாகோ இல்லை வெள்ளைப்பாகோ வச்சு உருண்டை பிடிச்சிடுது. எள்ளு, கசகசா, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அத்திப்பழம், சாரப்பருப்பு எல்லாத்தையும் எவ்வளோ பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அவ்வளவும், வால்நட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரோட்டீன் லட்டு. இது நம்ம பிடிச்சி கொடுத்துருவோம் தினைக்கும் ஒரு லட்டு. நான் அது எனர்ஜி லட்டுன்னு சொல்லி கொடுப்பேன் குழந்தைகளுக்குலாம். அந்த லட்டை வந்து எங்கே வைக்கிறது? பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளில வைக்கணுமா? வெளியிலே வச்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் தினம் குழந்தைகள் எடுத்து போகிறதோனா தினம் லஞ்ச் பாக்ஸ் ரெண்டு உருண்டையை போட்டுருவோம். காலம்பரம் ஒன்று, சாயங்காலத்துக்கு ஒன்று சொல்லிவிடுவோம், சாப்பிட்றோம். காலம்பரம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, அதை மாதிரி கொடுத்துடணும். நிச்சயமாக குழந்தைகள் வெயிட்டு போடுவது, அதை கொடுத்து விடணும். அதே மாதிரி டெய்லி பாலில் இதே மாதிரி பவுடர் போட்டு கொடுக்கலாம். இந்த போன்விட்டா, ஹார்லிக்ஸு, அது இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக பண்ணுறது குழந்தைகள் வெயிட்டு போட. அப்புறம் நல்லா பருப்பு சாதம், டெய்லி பருப்பு கலக்கணும். சாப்பாடில் டெய்லி பருப்பு நெய் சேர்க்கணும். குழந்தைகள் அப்படி தான் வெயிட் போடும். நல்லா பருப்பு சாதம். இதில் ஒரு சந்தேகம், இப்போ சில பெண்கள் வந்து காலேஜ் போகிற பெண்கள் இருப்பாங்க, கல்யாணம் வச்சிருப்பாங்க, இல்லை காலேஜ் போகிற பெண்களே வந்து ரொம்ப வாலும் தோலுமா இருப்பாங்க. ஸோ அவங்களும் இதெல்லாம் பயன்படுத்தலாமா? தாராளமாக அவங்க இதெல்லாம் சாப்பிடலாமே. சப்பாத்தியில் போட்டு கசி சப்பாத்தி எடுத்துன்னு போகலாமே. அதே மாதிரி ரோல் சப்பாத்தி மாதிரி பண்ணி இதில் வெஜிடபிள்லாம் வச்சு இதெல்லாம் போட்டு பண்ணிவிட்டு அதில் சுருட்டி எடுக்கிறது வெஜிடபிளை வச்சு. அப்போ இதுவும் சேரும், அதுவும் சேரும். அப்போ ரெண்டுமே சேரும். இதே மாதிரி நல்லா இந்த லட்டு பண்ணி வச்சுக்கலாம், லட்டு சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்புறம் அதே மாதிரி சத்து மாவு உருண்டை நல்லா நம்ம எல்லா பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாத்தையும் அரைச்சி வெல்லம் போட்டு பிடிச்சி
வெறும்னா அப்படியே இல்லாட்டி அதை என்ன பண்ணலாம், மோரை விட்டு கரைக்கி குடிக்கலாம். அது நல்ல சத்து மாவு கஞ்சி. இது நான் சத்து மாவு கஞ்சினும் போது ஒரு சின்ன சந்தேகம் மாமி. அதாவது சில பேர் இந்த கேழ்வரகை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு அதில் உப்பு மோரும் கலந்து விட்டு குடிப்பாங்க. அது வந்து உடல் பருமனை கூட்டுமா? கூட்டாது. அது கேவுரு ரொம்ப சேர்த்துனா உடம்பு சூடு அதிகமாகும். கேவுரு ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்க்கலாம். அந்த கேவுரு குழந்தைகளுக்கு எல்லாமே கூழ் கொடுப்போம் நாங்கள்லாம். கேவுரை முளை கட்டிட்டு அரைச்சிட்டு வெயில காய வச்சு ஓமெல்லாம் போட்டு அரைச்சி வெயில காய வச்சு வெள்ளையாக பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதை தண்ணியில் கரைச்சி கூழ் வச்சு பனங்கள் கண்டு அப்போல்லாம் பனங்கள் கண்டை போட்டு இந்த கூழ் காய்ச்சி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு குழந்தைக்கு கூழ் விட்டு விடுவோம் அப்போல்லாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் கேவுரு வந்து பால் விட்டு வெல்லம் போட்டு குடிக்கலாம். கேவுரை வறுத்துட்டு பச்சை அரைக்கக்கூடாது, வறுத்துட்டு அரைச்சி வச்சுட்டு நல்லா கஞ்சியா காய்ச்சி பால் விட்டு வெல்லம் போட்டு குடிக்கலாம். ஏலக்காய் அப்படி போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அந்த சத்து மாமி கேவுரு கஞ்சி குடிக்கலாம். குடிச்சா என்ன சத்து? கேழ்வரகு நீங்க சொல்ற மாதிரி உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தான், அது நல்லா பலம் கொடுக்கும் உடம்புக்கு. படம் இல்லாம இருக்காங்க இல்லையா எல்லாரும், ஹெல்த்தே இல்லாம இருக்காங்களே எல்லாம், எலும்பு தோல்மா இருக்காங்க, கீழே விழுந்துடும், எப்படி வீட்டு வேலை செய்ய, அதனால அவங்களுக்கு தான் நல்லது. அடிக்கடி உடம்புல இருந்து எள்ளு சேர்க்கணும். எள்ளு வந்து உடம்புக்கு நல்ல எள்ளு சூடுன்னு சொல்றாங்களே. எள்ளு வந்து அப்படி இல்லை, சூடு தான், எல்லாமே அளவோட எல்லாம். அதாவது ஒவ்வொரு சாமான்லையும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். ஒரு சாமானுக்கு ஒன்று நல்லது இருக்கும், ஒன்று அப்படிதான் எல்லா பொருளுமே தான் இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நல்ல குணங்கள் இருக்கும். அதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸ்னா எள்ளு ஒன்றுக்கு நல்லது, ஒன்று நல்லது பண்ணும், கொள்ளு ஒன்று நல்லது பண்ணும். மிளகாத்தில் கூட உரப்பு சேர்க்கப்பாங்க, மிளகாத்தில் இல்லாமல் அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நல்ல சாமானுக்குலாம் ஒரு இது இருக்கும், தன்மை இருக்கும். உடம்புக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமாகத்துக்கு ஒரு தன்மை ஒன்றுலேயும் இருக்கும். இல்லாட்டி உலகத்தில் இயற்கை இவ்வளோ சாமானை படைக்கவே. இப்போல்லாம் வாங்கினா இயற்கை தானே உற்பத்தி பண்ணுற இத்தனை சாமானியும், ஒவ்வொரு சாமானியும் ஒரு நல்லது இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன அதை அளவோடு பயன்படுத்தணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறாங்க இல்லையா, அதனால் அளவோடு பயன்படுத்தணும் எல்லாத்தையும். எள்ளு உடம்புக்கு ஏன் அப்போ எல்லாரும் வந்து எள்ளு பொடி பண்ணி கொடுப்பாங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் எள்ளு பொடி பீடி சரியாகலாம் எள்ளு பொடி கொடுப்பாங்க அப்போல்லாம். அந்த காலத்தில் அதெல்லாம் எள்ளு உருண்டை பண்ணி கொடுக்குறாங்க, எள்ளு உருண்டை, கொள்ளு பொடி உருண்டை எல்லாம் பலது. கொள்ளு பொடி பண்ணி சாதத்தை போட்டு சாப்பிட்டா கொழுப்பு குறையும். கொள்ளை வறுத்துட்டு அதில் கொஞ்சம் மிளகு, உளுத்தம் பருப்பு, மிளகாத்தூள் வறுத்துண்டு கொள்ளை பொடி பண்ணி சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா கொழுப்பு சதெல்லாம் குறைஞ்சிடும். அதாவது வேண்டாம் குடிச்சா உடம்பு நல்லா புசு புசுன்னு போடும். உளுந்து பண்ணலாம், உளுந்து என்ன பண்ணலாம், உளுந்து அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், உளுந்து பொடியாக பண்ணி வச்சுக்கணும். உளுந்து கருப்பு உளுந்து, இந்த வெள்ளை உளுந்து கிடையாது, தோலோடு இருக்கிறதான் நல்லது. கருப்பு உளுந்தை வறுத்துட்டு மிளகு, மிளகாத்தூள், உளுத்தம் பருப்பு அதெல்லாம் வறுத்து கொஞ்சம் தனியாக போட்டுக்கலாம், பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது. அதோடு இல்லாமல் என்னென்னா கொஞ்சம் பிரண்டை, பிரண்டையே யாரும் பயன்படுத்துறதே கிடையாது இப்போலாம். பிரண்டை வந்து சும்மா எல்லார் வீட்லையும் கிடையாது. பிரண்டையை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, பிரண்டை ரொம்ப நல்லது. பிரண்டையை கட் பண்ணிவிட்டு வெறும் விருப்பத்திட்ட போட்டு வறுத்துவோம். நல்லா இப்போது நான் வீட்டில் பிரண்டை பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டாக்க நல்லா மொறு காஞ்ச மாதிரி வறுபட்டு போயிடும். மறுபடியும் மிக்சியில் போட்டு சுற்றிக்கிறது. கொஞ்சம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஈர பசம் இருக்கும் அதில், மறுபடியும் மிக்சியில் போட்டு சுற்றினா பவுடர் ஆகிடும். அதோட கொஞ்சம் நம்ம கொள்ளு, எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தல், மிளகு எல்லாத்தையும் போட்டு வறுத்து, இதையும் போட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருது. கருவேப்பிலை யாராலும் சாப்பாட்டை சேர்த்துக்கிறாங்களா, பொறுக்கி வைக்கிறாங்க. கருவேப்பிலை தலைமுடி நல்லா வளரும். கருவேப்பிலை யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதனால் இது மாதிரி பவுடராக பண்ணிட்டு எல்லா பொரியலும் தினம் மேலே தூவி விட்டு பொரியலில் பண்ணிட்டு தேங்காய் பழத்துக்கு மேலே இது அதிகமாக போட்டால் வாசனைக்கு வாசனை, உடம்புக்கு நம்மள அதிகமே நல்ல சத்தெல்லாம் தானே போடும். கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் வந்து நம்மளோட நல்ல பழக்கங்கள்லாம் சேர்த்துட்டே இருந்தோம்னா மருந்தே உணவுங்காமல் உணவே மருந்து. இப்போல்லாம் என்னாச்சு தெரியுமா, மருந்து தான் உணவாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுலேயே மருந்து இருக்குது, நம்ம அதெல்லாம் பயன்படுத்தணும். அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ எல்லார் வீட்லேயும் ஜுவல் பாக்ஸ் இருக்கிறது இல்லை, எல்லார் வீட்லேயும் மாத்திரை டப்பா இருக்குது. மறக்காமல் என் மாத்திரை பெட்டி எடுத்துக்கிட்டா தான் எல்லாருமே கேட்குறாங்க. பார்த்தீங்களா, நகையை எடுத்துனா கேட்கல, மறக்காம மாத்திரை மருந்துலாம் எடுத்துக்க. ஊருக்கு போனால் முதல் டிக்கெட் இருக்கான்னு கூட பார்க்கல, ஏன்னா டிக்கெட்லாம் ஃபோனில் வந்துருது. பாக்ஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், மெடிசன் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்போ ஜுவல் பாக்ஸே கிடையாது. எல்லோரும் சின்ன குழந்தையிலேருந்து அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைலாம் எடுத்து வச்சுட்டியா, இதுதான் முதல் கேள்வி. இப்போது அது எதுக்கு தேவையே இல்லை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு வெளியூர்லாம் போனோமே, என்ன மருந்து மாத்திரை எடுத்துன்னு போனோம், ஒன்றுமே கிடையாது. ஜுரம்னா குழந்தைக்கு உடனே நம்ம குங்குமப்பூ அரைச்சி தலையில் பத்து போடுவோம், சாம்பார் எண்ணெய் அரைச்சி தலையில் பத்து போடுவோம், குழந்தைக்கு ஜுரமே போயிடும். இப்போல்லாம்னா உடனே இன்ஜெக்ஷனு, உடனே மருந்து, ட்ராப்ஸு, குழந்தைக்கு வாயில் திறந்து 3 நேரம் ஊற்றுறது. அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாதுமா. இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது மருந்து. மூளைக்கு மூளை டாக்டர் கிளினிக், மூளைக்கு மூளை டாக்டர், மூளைக்கு மூளை வைத்தியம். அதான் சரி, நம்ம அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்ததுனால தான் இப்போ அப்படி ஆகிடுது. கண்ட்ரோல் இருந்ததுன்னா நம்மளை மாரி வியாதி நம்மள்கிட்ட வரவே வராது. யார் ரொம்ப கவனிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் வியாதி வரும். ஓஹோ, இவங்க நமக்கு நிறையா உபச்சாரம் பண்ணுறாங்க, நம்ம இவங்கள்ட்ட போனால் நல்லா நமக்கு வசதி எல்லாம் கிடைக்கிறது வருது. அது மாதிரி தான் விருந்தாளி வந்தாலே என்னென்னா சிரித்து பேசினா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி விருந்தாளி வருவாங்க.
வந்த உடனே அவங்க ஒன்றுமே பேசாம அப்படியே உட்காந்து டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் எந்த விருந்தாடி சிறுமூஞ்சி வருவாங்க அப்படின்றவாங்க. ஐயா வீட்டுக்கு போனால் நம்ம மூஞ்சியை பார்க்க முடியாம டிவி தான் பார்ப்போம் ஓடி போயிடுவேன். அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே புன்னகை விட புன்னகை தான் முக்கியம். கரெக்ட். சிரித்து பேசினா தான் அது எப்போவுமே சிரிப்பு சந்தோஷமாக இருக்கணும். அப்படிதான் என்னோட கருத்து எல்லாம். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து உடச்சக்கல்ல கஞ்சி குடிச்சா கூட உடல் பருமன் கூடுமா? ஏன்னா ஒரு சில மக்கள் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க என் பொண்ணுக்கு, இந்த மாதிரி வந்து என் பேத்திக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆக போகுது, அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா, புசு புசுன்னு கண்ணங்கள்லாம் பூசுற மாதிரி வரத்துக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுங்க? உடத்துக்கல்ல கஞ்சினா சரியாகுது. அதெல்லாம் சரியாக வேண்டாம். நல்லா உடம்பு வெயிட் போடணும்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பாதாம் பிஸ்தா முந்திரியில் தான் உடம்பு வெயிட் போடும். கண்ணை மட்டும் புசு புதுசா உடம்பே வெயிட் போடும். கண்ணை பர்டிகுலராக இந்த பாட்டு தான் வெயிட் பண்ணணும், இந்த பாட்டு தான் வெயிட் பண்ணணும்னா அப்படிலாம் எதுவுமே போடவே போடாது. நம்ம வந்து என்ன ஆகும்னா உடம்பு வெயிட் பண்ணால் தினம் 4 பாதாம் சாப்பிட்லாம், முந்திரி சாப்பிட்லாம். அதாவது நல்ல ரிச்சு, இந்த மாதிரி ரிச்சு ஃபுட்டாக சாப்பிட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சாப்பிட்டாலே உடம்பு நாளோட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போடும். அதே மாதிரி உணவில் வந்து நிறையா காய்கறி அதை மட்டும் சாப்பிட்டே இருந்தால் உடம்பு வெயிட் போடாது. செவ்வாழை பழம் எல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பழங்கள்லாம் சாப்பிட்லாம். ஆப்பிள், செவ்வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதே மாதிரி சாப்பிட்டுட்டு சாப்பாடெலாம் நிறைய காய்கறி, அதான் கிழங்கு இல்லாமல் பச்சை காய்கறி, கீரைகள், பச்சை காய்கறிகள் இதெல்லாம் நிறையா சேர்த்துட்டு அதோட அந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் ஒரு நாள் சுண்டல், நிறையா சுண்டல் சாப்பிட்லாம். எல்லா சுண்டலும் ஒரு கப்பு சுண்டல், வேர்க்கடலை சுண்டல், பட்டாணி சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், கொள்ளு சுண்டல், இப்படி ஒவ்வொரு சுண்டலாக தினம் உணவோட சேர்த்துக்கணும் அதிகம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா வித சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளை அறியாமே நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடம்பு வெயிட்டு போடும். நம்ம இது மாதிரி ரொட்டீனாக பண்ணணும். இன்றைக்கி பண்ணிவிட்டு அப்புறம் போன வாரம் தான் பண்ணப்பா, இந்த வாரம் அலுப்பாக இருக்குது, கீரை போன வாரம் தான் பண்ணேன், இந்த வாரம் பண்ண முடியல, சண்டே தான் கீரை பண்ணுவேன், இன்றைக்கி பண்ண முடியல, சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ டைம் கிடைக்குது, இன்றைக்கி நான் பண்ண மாட்டேன், வெளியில் பார்த்துக்கலாம். இப்படி தான் நிறையா பேர் எப்படியாவது அவாய்ட் பண்ணி வெளியில் போய் ஃபுட்டு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறாங்க. அது கூடவே கூடாது. நான் உங்களுக்குலாம் நான் புத்திமதி சொல்லணும் தான் அதான் சொல்லுவேன். நம்ம குழந்தைகளை நம்ம ஆரோக்கியம் வளர்க்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போகாது, நம்ம சந்ததியை நம்ம ஆரோக்கியமாக வளர்க்கணும் இல்லையா? அதனால கூடுமா ஆரோக்கியம் அந்த குழந்தைகளை நம்ம வீட்டிலையே இருந்துட்டு எல்லா சாமானும் வெளியில் கிடைக்கிறது. அப்போ மாதிரி அம்மி, கல்லோரல், ஆட்டுக்கல் அதெல்லாம் இப்போ இல்லை. சுவிட்சை தட்டிவிட்டா எல்லாம் அரைக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயே அழகாக எல்லாம் பண்ணி சாப்பிடலாம். போனோம் கண்டிப்பாக சீக்கிரம் அடிமை காட்டினா தான் அவங்களாம் வெளியே ஃபுட்டை தேடி போகிறாங்க. வீட்லேயே நம்ம ருச்சியாக சமைச்சு சாப்பிட்டாக்க எதுக்கு வெளியில் போகிறாங்க? சூப்பர். ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம நங்கநல்லூர் பத்மா மாமி சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் அப்படி தூக்கி மூட்டை கட்டிட்டு மேம் சொல்கிற மாதிரி நல்லா கஞ்சி, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பேஸ்ட் இந்த லட்டு, இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்ல க்ளோவாகவும் இருப்போம் நம்ம. ஸோ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட உடல் பருமன் வந்து ஹெல்த்தியாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி மாமி. நன்றி, வணக்கம்.